நம்ம முக்கியமான ஒரு ஆரோக்கியமான உணவு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஆரோக்கியமான உணவு சுவையாக இருக்காதுன்னு பல பேர் சொல்கிறது உண்மைதான். ஆனால் அது உண்மையே கிடையாது. நம்ம இப்போ பார்க்க போகிறது ரொம்ப எளிமையாகவும் கிடைக்கும், விலையும் ரொம்ப கம்மி. இது எல்லாருனாலும் வாங்கியும் சாப்பிட முடியும். நம்ம இப்போ வந்து சில பேருக்கு தெரியும் விலை ஜாஸ்தியாக கொடுத்தா தான் வாங்க முடியும், விலை ஜாஸ்தியாக அதான் உணவுக்கு செலவு பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியம் கிடைக்கும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது தவறான ஒரு கண்ணோட்டம். இது இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் நிறைய வந்து நம்மளுக்கு ரொம்ப விலையும் கம்மியாகவும் எளிமையான முறையிலும் ஊட்டச்சத்துலாம் கிடைக்குது. அதில் ஒன்று தான் கருப்பு திராட்சை. 2 திராட்சையுமே நல்லது தான். பச்சை உலர் திராட்சை வந்து எல்லாமே நல்லது தான். அதில் வந்து கருப்பு திராட்சை வந்து ரொம்ப 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 நல்லது. அதில் வந்து இன்னும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது கருப்பு திராட்சை. அதை சாப்பிடும்போது ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அது நைட்டில் நீங்கள் ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அது அவ்வளோ நைட்டில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அந்த திராட்சை வந்து நைட் ஊற வைக்கும் போதே கொஞ்சம் நல்லா தண்ணி ஹாட் வாட்டர் இல்லை ஏதாவது ஒரு சும்மா லைட்டாக மேலே தூசிலாம் இருக்கும், அது கீழே மேலாம் போட்டு தான் எல்லாம் காய வச்சு எடுக்கிறாங்க. அதனால் அது வந்து நல்லா கழுவிட்டு எந்த ஒரு பொருளாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நைட்டில் ஊற வைக்கும்போது வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வைக்க அந்த சாப்பிடும்போது ரொம்ப நல்லது நினச்சிக்கோங்க. மினரல்ஸ், விட்டமின்ஸ் இது மாதிரி பல சத்துக்கள் நிறைய இருக்குது. வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது தெரியாது நம்ம தினமும் பாயாசம் சில்களையும் சக்கரை பொங்கலையும் கேசரியில் தான் போட்டு நம்ம வீணாக அதோட சத்தெல்லாம் நம்ம வந்து வீண் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். இது வந்து முழுமையாக எப்படி சாப்பிடலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ரொம்ப முக்கிய செரிமானத்துக்கு நல்ல உணவு இது. செரிமானம் சரி செய்யும், குடல் பிரச்சனையும் சரி பண்ணும், வாயு தொந்தரவு, அல்சரு, அதேமாதிரி வயிறு புண்ணாக இருந்தாலுமே சரி பண்ணும், வளர்ச்சி பிரச்சனையும் சரி பண்ணுது. நிறைய இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உடல் இருக்க கழிவுகளும் சுத்தம் பண்ணும். நம்ம ஸ்கின் வந்து சாஃப்ட் ஆகிடும். இது வந்து நல்ல ஒரு ஸ்கின் வந்து நல்லா இருக்கும். குடல் வந்து சுத்தமாக இருந்தாவே நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா இருக்கும். குடல் வந்து நம்ம எந்த கழிவு சேர்த்திக்காத இருக்கும்போது ஸ்கின் வந்து அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி குடல் எரிச்சல், இறப்பை இந்த மாதிரி பிரச்சனைலாம் சரி பண்ணும். இதனால இந்த திராட்சைக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்யூனிட்டி பவர் நிறைய இருக்குது. இதுக்கு தேவையான குளுக்கோஸ் இதில் இருக்குது. எடை கம்மியாக இருக்கவங்களும் இப்போ வெயிட் ரொம்ப லாஸில் இருப்பாங்க, அவங்களாம் வெயிட் ஏற்றணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த திராட்சை சாப்பிடும்போது நைட்டு வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு அது ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 10-20 சாப்பிட்டு வரும்போது ஒரு 2 மாதம் 3 மாதம் சாப்பிட்டாங்க நல்லா வெயிட் போடும். அதேமாதிரி வெயிட்டாக இருக்கவங்களுக்கு இது வெயிட் போடாது. இது வந்து நல்ல கொலஸ்ட்ரால் தான் உருவாக்கும், கெட்ட கொலஸ்ட்ரால் உருவாக்காது, நல்ல இம்யூனிட்டி தான் கிடைக்கும். இது நல்ல கொலஸ்ட்ரால் தான் நமக்கு வேலை செய்யறதுக்கு நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும். இது கல்யாணம் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு விந்தணுக்கள்லாம் வந்து நல்ல கெட்டித்தன்மை வரும், நல்லா விருத்தியாகும். அவங்களுக்கு அந்த செக்ஸோட இதெல்லாம் வந்து நல்லா வரும். ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டு பெண்களுக்குமே ரொம்ப நல்லது தான். எல்லாருமே சாப்பிடலாம். இது சாப்பிடும்போது அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, இதில் நிறைய இருக்குது. நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும். நம்ம சொல்கிறத விட நம்ம வந்து உணர்வோடு அதை வந்து செஞ்சு சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு தெரியாத ஒரு இதெல்லாம் அதில் கண்டுபிடிக்கலாம். நம்ம டெய்லியுமே உணவு எடுக்கும்போது, நல்ல உணவு எடுக்கும்போது நம்ம உடம்புல என்ன நமக்கு தெரியாத ஒரு வியாதியில் கூட அது குணமாகும். இந்த மாதிரி உணவுலாம் இருக்கும்போது அதேமாதிரி இது ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் எடுத்துக்கும்போது ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, புற்றுநோயோட செல்லாம் இது வந்து அழிச்சிடும். இது வந்து நம்ம டெய்லி எடுக்கும்போது கண்டிப்பாக புற்றுநோயிலிருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து எல்லா திராட்சையும் நம்ம வந்து நல்லா பார்த்து வாங்கணும். நல்ல திராட்சையாக பார்த்து வாங்கணும். இதுலேயும் நிறைய கலப்படம், எல்லா உணவுலையுமே கலப்படம் வந்துச்சு. அது நல்லதாக நம்ம பார்த்து வாங்கி டெய்லியுமே எடுத்துக்கும்போது நல்ல ஒரு மலச்சிக்கலுக்குலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த உணவை வந்து நம்ம டெய்லி கொடுக்கும்போது அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீயாக மோஷன் போகும், நல்லா இருக்கும், சளி பிடிக்காது, எந்த தொந்தரவும் இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நுரையீரல் புற்றுநோய்க்கு இது ரொம்ப நல்ல விஷயம். அது மாதிரி புற்றுநோயெல்லாம் சிகிச்சை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து நைட்டில் வந்து ஒரு ஹாட் வாட்டரில் நம்ம வந்து ஊற வச்சுட்டு காலையில் அதை சும்மா லைட்டாக ஹீட் பண்ணி அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்குலாம் இந்த திராட்சை ஒரு 10 திராட்சை கொடுத்துட்டு தான் ரொம்ப நல்லா இருக்கும். ரத்த அழுத்தம் சீராக இருக்கும். அதேமாதிரி பிபி எல்லாம் நார்மல் ஆகிடும் இது சாப்பிடும்போது. இந்த கருப்பு திராட்சை பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. அப்போ வந்து ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது, ரத்த நாளுங்களுக்கும் ரொம்ப நல்லது. பொட்டாசியம் சத்து இருந்தால் தான் ஹார்ட்டில் வந்து நம்ம அந்த பம்பிங்லாம் கரெக்டாக வரும். அது வந்து அதெல்லாம் சீர்படுத்தும் கரெக்டாக. இந்த நம்ம இது சாப்பிடும்போது, இந்த திராட்சை சாப்பிட்டு இருக்கும்போது, கருப்பு திராட்சை சாப்பிட்டு இருக்கும்போது அது எல்லாமே வந்து சீராக எல்லாமே சரி பண்ணி நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாத சரி பண்ணும். நாளுக்கு நாள் புது உணவுகள் நம்ம வந்து வரும்போதே நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத ஒரு கெட்ட இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்குது. அது எப்படி ஏன்னா உணவாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து அது விதவிதமாக வேறு விதமாக எப்படி செஞ்சு சாப்பிடும்போது அது எப்படி நம்ம உடம்புக்குள்ளே வந்து அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இது சாப்பிடும்போது க்ளீன் பண்ணிட்டு ரத்த நாணங்கள்லாம் வந்து இந்த அடைப்பெல்லாம் இந்த பிளாக்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடும் இது சாப்பிடும்போது. அதே மாதிரி நம்மளோட உடம்புல இருக்க நரம்புகள் எல்லாமே வலுப்படுத்தும். அதில் இருக்க பிளாக்ஸ்லாம் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். இது வந்து ரொம்ப நல்லது. இது சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்தும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் அந்த வியாதிகள் வந்து நிறைய இது நல்ல போராட்டத்துக்கு நமக்கு எனர்ஜி கொடுக்கும். நம்ம உடம்புல இருக்க எனர்ஜிக்கு இது உறுப்புகள் எல்லாமே இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. இது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. அதில் வெள்ளை அணுக்கள் வந்து கால்சியம் சத்துக்கு அந்த எனர்ஜி வந்து இதெல்லாம் அப்சர்வ் கொடுக்கும், நல்லா பண்ணும். இது வந்து தேய்மானம் இருக்கவங்களுக்குலாம் இது கொடுக்கும்போது அந்த வலி எல்லாம் குறையும். நல்லா இருக்கும். எலும்புக்கு வந்து உறுதியாக இருக்கும். எலும்பு தேய்மானம் இல்லாத இருக்கும். இது பாக்டீரியா எதிர்ப்பு, பூஞ்சை எதிர்ப்பு, நோய் எதிர்ப்பு சக்திலாம் அதிகமாக இருக்குது. இதில் அதனால் நம்ம உடம்புல இருக்க வைரஸ் கெட்ட வைரஸ் அது கெட்ட எல்லாமே இது போராடுறதுக்கு நமக்கு வந்து நல்லா எனர்ஜி கொடுக்கும். இது இந்த கருப்பு திராட்சை சாப்பிட்றதுனால ரத்த சோகை சரியாகும். நிறைய பெண்களுக்கு வந்து மாதவிடாய் டைமில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அது எல்லாமே சரி பண்ணும். ரத்த சோகையும் சரி பண்ணும். கர்ப்பிணி பெண்களும் சாப்பிடலாம். அதே மாதிரி ஸ்கூல் போகிற சின்ன பிள்ளைங்க ஏஜ் மாதவிடாய் டைம்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்காது, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம், பெண்களுக்கு மெயினாக கொடுக்கலாம். ரத்த சோகை எல்லாமே சரி பண்ணி அவங்களுக்கு அதனால் வர ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். மூச்சுத்தலை இதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஒரு இது வந்து இந்த கருப்பு திராட்சை வந்து நம்மளுக்கு உச்சந்தலைந்து உள்ளங்கால் இருக்க பல பிரச்சனை சரி பண்ணும். இது முக்கால்வாசி நம்ம உடம்பு இருக்க நிறைய இது ஏகப்பட்ட சத்து இருக்குது. அதை நான் சொல்றேனே, அதை வந்து நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம சாப்பிட்டு தான் அந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் டெய்லியுமே நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் அதை சாப்பிட்டுவாங்க. நாள் வடிவில் நம்ம உடம்புல இருக்க நமக்கு தெரியாத வியாதிகள் கூட இது குணமாக அவ்வளோ சத்துகள் இருக்குது இந்த கருப்பு திராட்சையில். கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க. இது ரொம்ப அருமையான ட்ரீட்மெண்ட். இது